முத்தமழை பாடல் மூலமாக சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கானோரை கிறங்கடித்த சின்மயிக்கு புது அங்கீகாரமே கிடைத்துள்ளது. ரசிகர்கள் பலரும் கோரிக்கை வைத்த நிலையில் ரிலீஸுக்கு முன்னதாக மாற்றத்தை செய்திருக்கிறது படக்குழு. நடந்தவற்றை பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாக பாட முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்த சின்மயி தக்லீஃப் படத்தில் முத்தமழை பாடலை பாடி ஒட்டுமொத்த இசை பிரியர்களையும் கிறங்கடித்துள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிப்பில் உருவாகியுள்ள தக்லீஃப் திரைப்படம் இன்று வெளியாகிறது. முன்னதாக படத்தின் இசை வெளியீட்டு விழா மேடை ஏறிய பாடகி சின்மயி முத்தமழை என்ற பாடலை பாடியிருந்தார். இசை புயல் ரகுமான் இசையமைக்க பின்னணி பாடகர்கள் வரிகள் என்று அனைத்துமே கச்சிதமாக அமைய பாடலுக்கு தனி உயிரையே கொடுத்திருந்தார். காதல் பிரிவு உணர்வை சற்று தேன் கலந்து பாடி கிறங்க வைத்தார். இதனால் சமூக வலைதள பக்கங்கள் அனைத்திலும் சின்மயி வெர்ஷன் ட்ரெண்டான நிலையில் இந்த பாடலை படத்தில் இணைக்க வேண்டும், ஸ்பாட்டிஃபையிலும் இணைக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்தனர். ஒரு கட்டத்தில் சின்மயி வெர்ஷன் வெர்சஸ் தி வெர்ஷன் என்று ஃபேன் வார் நடந்த நிலையில் அடுத்தடுத்த கட்டங்களில் இருவரையும் சிலாகிக்க தொடங்கினர் ரசிகர்கள். முன்னதாகவே தி ஒரு சிறு பெண், என்னை அவரோடு ஒப்பிட வேண்டாம், சில ஆண்டுகள் கடந்தால் 100 சின்மயி 100 ஸ்ரேயா கோஷலை தி தாண்டி இருப்பார், ஒப்பீட்டிற்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் சின்மயி. சின்மயியின் அந்த நேர்காணலை தொடர்ந்து பாடல் அதிக அளவில் ட்ரெண்டானது. மேலும் படத்தில் இந்த பாடலை இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்த நிலையில் அதனை ஏற்ற படக்குழு 9 பாடல்களோடு 10வது பாடலாக சின்மயியின் முத்தமழை வெர்ஷனை இணைத்துள்ளது. இதன் மூலம் இத்தனை நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒலித்த சின்மயியின் குரல் இனி திரையரங்குகளில் ஒலிக்கப் போகிறது. இந்த செய்தி சினிமா ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.